யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். அது 1947. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் மக்கள் பேச தொடங்கின காலகட்டம். ராம் சுரத்குமாருக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி அப்படியே பரவி இருந்தது. அது ஒரு கோடை காலம், நல்ல வெயில் காலம். அப்போது விடுமுறை நாட்கள் வேற ஆரம்பிச்சிருந்தது. அதனால தன்னோட சொந்த ஊரான நர்தராவுக்கு கிளம்பி போகிறார். கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு கபாடியா பாபாவை பார்க்க போகலான்னு கிளம்பி போகிறார். கங்கை கரையில் ஒரு பாறை மேலே நல்ல உச்சி வெயிலில் கண்களை மூடிண்டு உட்கார்ந்துருந்தார் கபாடியா பாபா. அப்படியே வெயில் தகிச்சுட்டு இருந்தது. ராம் சுரத்குமார் மெதுவாக பாபா கிட்ட போகிறார். அவரோட வருகையை உணர்ந்த பாபா அங்கே இருந்தபடியே பேச ஆரம்பிக்கிறார். அந்த தகிக்கிற பாறையில் உட்காண்டு எப்படி இவரால் இவ்வளோ இனிமையாக நம்மளை வரவேற்க முடியறது அப்படின்னு ராம் சுரத்குமாருக்கு ஒரே ஆச்சரியம். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். பாபாவும் வா சுரத் எப்படி இருக்க அப்படின்னு மென்மையாக கேட்குறார். நன்னா இருக்கேன், தேசமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபாவும் ஓஹோ சுதந்திரம் கிடைக்க போகிறத பற்றி பேசுறியா அப்படின்னோடனே ஆமாம் பாபா அப்படிங்கிறார். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த பாறை மேலே எப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீ நினச்சதானே அப்படின்னு பாபா கேட்ட உடனே ஆச்சரியமாக இருந்தது ராம் சுரத்குமாருக்கு. எப்படி இவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு. நான் பாறை மேலே உட்காண்டிருக்கும்போது நீ அப்படி தானே நினச்ச, அக்னி மாதிரி கொதிக்கிற பாறையில் இவர் எப்படி அப்படியே அமர்ந்துட்டுருக்கார் அப்படின்னு தானே நீ நினச்ச அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பாபா அப்படின்னு ராம் சுரத்குமார் சொன்னோடனே அப்படித்தான் இப்போ மக்களும் இருக்கா, புரியறதா அப்படிங்கிறார். ஓஹோ கொதிக்கிற பாறையில் பாரத தேசம் அமர்ந்திருக்குன்னு சொல்கிறேளா பாபா அப்படின்னு சுரத் கேட்க ஆமாம் அதுதான் சரி, சுதந்திரம் அடைஞ்சிட்டா எப்படி இருப்பா தெரியுமா அப்படின்னு திருப்பியும் பாபா கேட்குறார். எப்படி இருப்பா பாபா அப்படின்னு ராம் சுரத்குமார் கேட்க இதோ இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு அந்த பாறையிலேருந்து கீழே குதிச்சு அந்த புல்தரையில் குதிக்கிறார். சட்டுன்னு ராம் சுரத்குமாருக்கு புரிஞ்சுடுத்து. ஓஹோ அப்பவும் வெப்பம் சுடும் அப்படித்தானே அப்படின்னு கேட்குறார். நிச்சயமாக சுடும், மேலே இருக்கிற சூரியன் மாறாது இல்லையா, அதுவும் இந்த வெயில் காலத்தில். சுரத் இப்போ புரியறதா, நீ வெளியில் கிடைக்கிற சுதந்திரத்தோட அளவு அப்படிங்கிறது இந்த நிலத்தில் அந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு. அப்போ எது உண்மையான சுதந்திரம்? கெட் அவுட் ஆஃப் இட் இமீடியட், தட் இஸ் ரியல் ஃப்ரீடம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறார் பாபா. எப்படி பாபா அது அப்படின்னு கேட்குறார் ராம் சுரத்குமார். அதோ அந்த கங்கையில் போய் குதிச்சு பார், அப்போ தெரியும் இன்னொரு அக்னி இருக்குது அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னு ராம் சுரத்குமார் கேட்க அது கொதிக்காத அக்னி, வெளியில் சுடும் ஆனால் உள்ளுக்குள்ளே சுடாது, அதுவே அங்கே க்ஷேத்திரமாக இருக்குது, அங்கே ஒரு ஞானக்னி நடமாடின்னு இருக்கு அப்படிங்கிறார். யார் பாபா, யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ராம் சுரத்குமார் கேட்கும்போது ரமண மகரிஷி தான்ப்பா அது அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராம் சுரத்குமார் அப்படியே குழஞ்சி போகிறார். எப்போ அந்த பேரை கேட்டாலும் ஏதோ ஒரு சிலிர்ப்பு அவருக்குள்ளே அப்படியே பரவி அடங்கிறது. நான் அவரை எப்போ பார்ப்பேன் பாபா அப்படின்னு இவர் கேட்குறார். முன்னாடியே நான் உனக்கு சொன்னேனே சுரத், உடனே புறப்படுப்பா, அவர் தான் உன் குரு, அவரை நீ போய் பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் அப்படின்னு திருப்பியும் ராம் சுரத்குமார் கேட்கும்போது அது அப்புறமா பார்த்துக்கலாம், அவர் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு திருவண்ணாமலைன்னு பேர், நீ அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணு, அங்கே இருக்கிற அந்த மலையே அருணாச்சலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பேரை கேட்ட உடனே ஏதோ மின்சாரம் தாக்கின மாதிரி உணர்றார் ராம் சுரத்குமார். அவர் உடம்பு முழுக்க அப்படியே சிலிர்த்து போகிறது, அந்த சிலிர்ப்பு பரவி பரவி மெதுவாக அடங்கிறது, தன்னை இழந்து நிற்கிறார். கை கால்லாம் மெல்ல நடுங்க ஆரம்பிக்கிறது. மெல்ல கண்களை விரித்து பார்க்குறார். கபாடியா பாபா அவர் தலையை தடவி கொடுக்குறார், முதுகை தடவிண்டே இருக்கார். அப்போ ராம் சுரத்குமார் அப்படியே அணைச்சிக்கிறார். சுரத், என் அன்பு மகனே, நீ தேடுறது அங்கே கிடைக்கும்பா, யுகத்துக்கு ஒத்தர் அது மாதிரி அவதாரம் பண்ணுவா, அவரை போய் நீ தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். நேராக சொந்த ஊர்லேருந்து தஹியாவுக்கு போய் தன்னோட மனைவியை சந்திக்கிறார் ராம் சுரத்குமார். அப்போது
தன்னோட மனைவி கிட்ட, ராம் ரஞ்சினி, நான் உடனடியாக என் குருவை பார்க்க போகிறேன் அப்படின்ன உடனே அவருடைய மனைவி ரொம்ப குழப்பமாக, யாரு, கபாடியா பாபா தானே அப்படின்னு கேட்குறா. அவரும் தாம்மா, ஆனால் இவர் பேர் ரமண மகரிஷி, தென்னிந்தியாவில் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊரில் வசிக்கிறார். நான் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரேன், நீ குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ராம் ரஞ்சினி தேவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ தன்னோட கணவர் ஒரு பெரிய நிலையை தொட்டிருக்காருங்கிறது மட்டும் அந்த அம்மாவுக்கு புரியுறது. ஆனால் எங்கே தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் மட்டும் அப்பப்போ வந்துட்டே இருக்குது. சில சமயம் சாயந்தர வேளையில் வாசலில் வந்து உட்காண்டுருவா. அவர் எப்போ வருவார்னு காத்துட்டே இருப்பா. அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பப்போ ராம் சுரத்குன்வரை பார்த்து, தன்னோட கணவரை பார்த்து, நீங்கள் எங்கேயும் போயிட மாட்டேல என்னை விட்டுட்டோ அப்படின்னு கேட்பா. ஏன்னோ அவளுக்குள்ளே ஒரு பயம் துரத்தின்றே இருந்தது. ஆனாலும் அவளுக்குள்ளே இன்னொரு பக்கம் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்காருங்கிறது மட்டும் தெரியறது. என்ன ஆனாலும் அவர் சரியானதைத்தான் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் தீர்க்கமாக இருந்தது. இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறாருன்ன உடனே கொஞ்சம் பயமும் வந்தது. ஆனால் இன்னொரு பக்கம், திருவண்ணாமலைக்கு எதுக்கு போகிறார்? சிவனைத்தானே தரிசனம் பண்ண போகிறார், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த சிவனுக்கு தெரியாதா அவரை என்ன பண்ணணும் அப்படின்னு? அந்த சிவனுக்கு தெரியாதா தான் குழந்தைகளை என்ன பண்ணணும்னு? அந்த ரமண மகரிஷிக்கு தெரியாதா அவளோட வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு? அப்படின்னு மெதுவாக பயந்துட்டே இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த சிந்தனை வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனை வர வர அவளோட பயம் அவளை விட்டு போச்சு. எல்லாமே அவர் இஷ்டப்படி தான் நடக்கிறது அப்படின்னு அவளுக்கு தீர்மானமாச்சு. அவள் வீட்டுக்குள்ளே போகிறா. ராம் சுரத்குன்வர் தென்னிந்தியாவை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். மெதுவாக எப்படியோ பயணம் பண்ணி பண்ணி திருவண்ணாமலை அடையிறார். வெகு தொலையில் அந்த உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே நுழையும் போதே அந்த மலையை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறார். சட்டுன்னு உத்து பார்க்குறார். ஹா ஹான்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறார். மலை சட்டுன்னு மறைஞ்சி போய் வெறும் வெளியாக தெரியறது, வேக்குமாக இருக்குது. ஏதோ கவிழ்ந்து வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மலையாக இருந்தது. சட்டுன்னு மெல்ல மெல்ல கற்களும் மண்ணுமா மலை நிமிர்ந்து நின்னது. இது என்ன இப்படி ஒரு தனக்கு ஒரு தரிசனம் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியோடு அதை பார்த்துட்டே இருக்கார். அந்த பாதையில் ஒரு ஆண்டி ஒரு பாட்டு பாடிண்டே போகிறார். ராப்பகல் இல்லா வெறுவெளி ஈட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா அப்படிங்கிற அந்த பாட்டை. அந்த தமிழ் பாட்டு அவருக்கு முதல்ல புரியல. ஆனால் அருணாச்சலா அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் அவர் காதில் விழுந்தது. அவர் அந்த ஆண்டியை பார்த்து, சுவாமி பகவான் ரமணரோட ஆசிரமத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு வழி கேட்குறார். அந்த ஆண்டியும் இதோ இப்படி போங்கோ அப்படின்னு வழி காட்டுறார். அது நல்ல கோடைய காலமாக இருந்தால் கூட ஒரு விதமான மெல்லிசா தென்றல் வீசிகிட்டே இருந்தது. மெதுவாக மேகங்கள் திரண்டது, தூறல் போட்டது, சில்லுன்னு ஒரு காற்று வீசிகிட்டே இருந்தது. ராம் சுரத்குன்வர் ரமணாசிரமம் அப்படிங்கிற பலகையை பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ளே நுழையிறார். அது வரைக்கும் ராம் சுரத்குன்வரோட ஆர்ப்பரிச்சுன்னு இருந்த மனசு மெதுவாக அடங்க ஆரம்பிச்சது. ரொம்ப தூரத்தில் நிழலாக யாரோ சில மாதிரி உட்காண்டிருக்கிற மாதிரி பட்டது. மெதுவாக கிட்ட போகிறார். மகரிஷி தன் கண்களை கூட இமைக்காமல் சில மாதிரி அப்படியே உட்காண்டிருக்கார். எங்கேயோ அந்த பார்வை நில குத்தினபடி இருந்தது. ஒரு காலை மடக்கியும் இன்னொரு காலையும் நீட்டினபடி அந்த ரமண பிரம்மம் அப்படியே உட்காண்டிருந்தது. ஒரு கையை தன்னோட மடக்கின காலோட முட்டி மேலே வச்சுட்டு ராஜகம்பீரமாக தலையை தூக்கினபடி அப்படியே ரமணர் உட்காண்டிருந்தார். சாயந்தர வேளை மெதுவாக இருள் அப்படியே கவழ்கிற நேரம் அது. அங்கங்கே தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சுகந்தமான சாம்பிராணியை எல்லா பக்கமும் பரவின்னு இருந்தா. பக்கத்தில் இருக்கிறவா மெதுவாக பகவானுக்கு மெதுவாக விசிறி வீசின்னு இருந்தா. தீபங்களோட ஒளி அந்த முகத்தில் பட்டு அப்படியே பிரதிபலித்து அப்படியே ஜொலிச்சுட்டு இருந்தது. ராம் சுரத்குன்வர் அப்படியே அவரை தரிசனம் பண்ணுறார். மெதுவாக அக்னியிலிருந்து தழல் முகம் முழுசாக அசைந்தாடுற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. அப்படியே அங்கே பக்கத்தில் போய் கொஞ்ச நேரத்துலேயே அவரை பார்க்கும்போது, அங்கே உட்காண்டு அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வஸ்துலேருந்து ஒரு பேரமைதி ஒன்று தன்னை சூழ்ந்துக்கிறத உணர ஆரம்பித்தார் ராம் சுரத்குன்வர். அதை இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மௌனம் இல்லை,
அது எங்கேயோ இடமறியாத உலகம் அற்றுப்போன வான் வெளி பூமி நட்சத்திரம் பூமி அதுக்கும் அப்பால அதையும் தாண்டி இன்னன்னு சொல்ல முடியாத மனசால தொட முடியாத மனசால ஸ்பரிசிக்க முடியாத இடத்துல இருந்து ஏதோ ஒன்று ராம் சுரத்குன்வர் அப்படியே தொலைச்சிட்டு உள்ளே போச்சு. அந்த உருவத்தை, அந்த அரிய உருவத்தை கண்களால் அவரால் நகர்த்து கூட முடியல. இதோ தன்னோட கண்ணெதிர இருக்கிறது தான் அந்த பிரம்ம வஸ்துவா, யுகம் யுகமாக எல்லாரும் தேடின்னு இருக்கிறது எதையோ, அதுதான் இங்கே இப்படி உட்காண்டிருக்கா, அதுதான் இங்கே அமர்ந்துட்டுருக்கா. வேதங்களும் உபனிஷத்துங்களும் எதையோ விளக்க முடியாமல் திணறிண்டே இருக்கே, அதுதானா, அதுதான் இங்கே இந்த மானிட சரீரத்தில் வந்து உட்காண்டிருக்கா. இது எல்லாமுமா இருந்துட்டு தன்னை ஒரு சரீரமாக நம்ம முன்னாடி வந்து உட்காண்டிருக்கே, அதுக்கு எப்பேற்பட்ட கருணை, தன்னை இங்கே காட்டி கொடுத்துட்டுருக்கே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இதுதான் சிவமா, இதுதான் விஷ்ணுவா, இதுதான் பிரம்மமா, இதுவே தான் அம்பாளா, இதுவே தான் கங்கையா, இதுவே தான் கபாடியா பாபாவா, இதுதான் அங்கேயும் இருக்கா, என்னை அங்கேருந்து இங்கே இதுதான் நான் என்னை கூப்பிட்ருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சிந்தனையை அறுக்கிற மாதிரி என்னை ஏதோ இருக்கிறதே, என்ன அது என்ன அது, தான் உடம்பு மெல்லுசா அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது ராம் சுரத்குன்வருக்கு. அதுவும் அடங்கித்து மனசு இப்போ தன்னை வேறா பிரித்து அங்கேருந்து அரை முழுக்க தானே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. மெதுவாக வெளியில் இருக்கிற மரம் காற்று செடி கொடி அப்படி எல்லாத்துலேயும் தன்னை மாதிரியே எல்லாம் இருக்கிற மாதிரியும் ஒரு சொல்ல முடியாத தானே போய் எல்லா இடத்துலையும் அமர்ந்துட்ட மாதிரி ஒரு பேர் உணர்வு சட்டுன்னு தாம் பகவான் கிட்ட பக்கத்தில் சமணமிட்டு அப்படியே உட்காண்டிருக்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. கண்கள் அப்படியே திறந்தே இருந்தது. அப்போது அந்த கண்கள் பகவானை தன் பக்கம் திருப்பு அப்படிங்கிற மாதிரி கட்டளையிட்ட மாதிரி இருந்தது. அந்த மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் கண்கள் நேருக்கு நேராக ரமண பகவானை பார்த்தார். ரமண பகவானும் இவரை பார்த்தார். அந்த கடாட்சம் இவருக்கு கிடைச்சது. அந்த கண் இல்லை, அது அந்தமில்லா கண். ராம் சுரத்குன்வருக்குள்ளே அது புகுந்தது. சட்டுன்னு ராம் சுரத்குன்வர் வெளிப்பிரஜையை அப்படியே அவருக்கு இல்லாமல் போச்சு. அப்படியே சிலையாகி போனார், சிலை மாதிரி ஆயிட்டார். வெளியில் சிலையாக அமர்ந்திருந்த பகவானோட கண்கள் சுரத் அப்படிங்கிற அந்த சூரிய வம்சத்து வழிவந்த பக்தனை உள்ள உத்து பார்த்தது. அங்கே எங்கேயுமே அந்த பார்வையை அவரால் நகர்த்தவே முடியல. பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் அடாடான்னு மனசுக்குள்ளே ஆனந்தமானா. நேரம் அப்படியே அழிஞ்சுட்டே போச்சு, இடம் மறைஞ்சு போச்சு. எங்கேயோ நிலை கொண்டிருந்த அந்த ராம் சுரத்குன்வரை பகவான் கொஞ்சம் விடுவிச்சார். கண்களில் பிரகாசத்தோட ரமண பகவானை தரிசனம் பண்ணார் ராம் சுரத்குன்வர். அப்படியே அங்கேயே உட்காண்டு ராம் சுரத்குன்வர் முட்டி போட்ட மாதிரி கைகளை கூப்பிண்டு அந்த மந்தஹாசத்தோட, அதாவது புன்னகை தவழக்கூடிய அந்த முகத்தை ஆச்சரியமாக பிரமிப்போட பார்த்துட்டே இருந்தார். என்ன நிலை இது, சொல்லவே முடியலையே, மனசு எங்கே போச்சு, வார்த்தைகள் அப்படியே ஒடிஞ்சு மடங்கி விழ ஆரம்பிச்சது. ஆஹா, ஆதி அந்தமில்லாத இங்கே இப்படி என் எதிர உட்காண்டிருக்கே அப்படின்னு சொற்கள் சொல்ல முடியாமல் தழுத்து போச்சு. காணாமல் போயிருந்த மனம் சட்டுன்னு ஒன்று கூடித்து. அதில் ஒரு பிரார்த்தனை வடிவில் ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு. எனக்கு எப்போதும் இந்த நிலை அருளுங்கள் பகவானே அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்க ஆரம்பித்தார். உடனே ரமண பகவானோட திருமுகம் மலர்ந்தது, அந்த அமுத திருவாய் திறந்தது. அதிலிருந்து சரி அப்படிங்கிற ஒரு சொல் இவருக்கு கிடைச்சது. தமிழே தெரியாத ராம் சுரத்குன்வருக்கு சரிங்கிற அந்த வார்த்தை தான் முதல்ல பகவான்கிட்டருந்து பிரசாதமாக கிடைச்சது. சரிங்கிற வார்த்தையோட முழு பொருளும் அவருக்கு புரிஞ்சுது. எல்லாரையும் பிரசாதம் சாப்பிட வாங்கோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட பகவான் ராம் சுரத்குன்வரை பார்த்து போய் சாப்பிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி கண்களாலேயே சொல்கிறார். மெதுவாக ராம் சுரத்குன்வர் எழுந்தார், பின்னாலேயே நடந்தார், பிரசாத கூடத்தை நோக்கி போனார்.